Hello, good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 12th வெக்டர் அல்ஜிப்ரா 6th சாப்டர். அதில் எக்ஸசைஸ் 6.1 இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸசைஸுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிளுக்கும் நாம் என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி ஃபார்முலாவை பார்த்துடலாம். a vector dot b vector equal to modulus of a vector modulus of b vector cos theta. நல்லா பார்த்துங்க, ஒன்றுமே இல்லை. இந்த ஃபார்முலாவில் தான் அடிப்படை ஃபார்முலா. இதை தான் இந்த எக்ஸசைஸ் 6.1 யூஸ் பண்ணுவோம். இப்போ a vector dot b vector modulus of a vector modulus of b vector cos theta சொல்லியாச்சா. a வெக்டரும் b வெக்டரும் பர்பண்டிகுலர் அப்படின்னா தீட்டா வந்து 90 டிகிரி. அப்போ 90 டிகிரினா காஸ் 90 நமக்கு 0 ஆயிரும். அப்போ இது ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ a vector dot b vector equal to 0. அப்போ a வெக்டரும் b வெக்டரும் பர்பண்டிகுலர் அப்படின்னாவே டாட் ப்ராடக்ட் 0. அதுக்கப்புறம் டாட் ப்ராடக்ட் எப்படி பண்ணணும், இது a வெக்டர், இது b வெக்டர். a வெக்டர் வந்து a1 i cap plus a2 j cap plus a3 k cap. b வெக்டர் வந்து b1 i cap plus b2 j cap plus b3 k cap. அப்படின்னா இந்த a வெக்டரையும் b வெக்டரையும் எப்படி டாட் ப்ராடக்ட் பண்ணணும்னா கோஎஃபிஷியன்ட்டை சரியாக பெருக்கணும். ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் ஐ, ஏன்னா i டாட் i தான் 1, j டாட் j 1, k டாட் k 1. மாற்றி பெருக்கினா 0 ஆயிரும். i டாட் j பெருக்கினா 0 ஆயிரும். அப்போ ஐயோடைய கோஎஃபிஷியன்ட்டும் ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் a1 b1 இன்ட்டு i டாட் i வந்து 1. அப்போ 1ஆல் இது பெருக்கினா அதே தான் வரும். அப்போ நமக்கு ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் ஜேவுடைய கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு ஜேவுடைய கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் கேவுடைய கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு கேவுடைய கோஎஃபிஷியன்ட், இவ்வளோதான். அப்போ a1 b1 ப்ளஸ் a2 b2 ப்ளஸ் a3 b3. பாருங்க, 1ன்னு போடுறோம், 1ஆல் இதை பெருக்கினாலே அதே தான். ஏன்னா சரியாக பெருக்கினா தான் 1, மாற்றி பெருக்கினா 0 ஆயிரும். அதே மாதிரி இந்த காஸ் தீட்டா வேணும்னா பாருங்கள், ஒன்றும் இல்லை, இதுதான் மெயின் ஃபார்முலா. இப்போ மல்டிபிளாக இருக்கிற மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் இந்தாண்ட வந்து டிவைட். அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர். இதுதான் மெயின், இதிலிருந்து தான் இது எல்லாமே வருது, பார்த்துக்கோ. அதே மாதிரி சிமிலர்லி ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னா மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் சைன் தீட்டா என் கேப். இது ஸ்கேலர் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். டாட்ல காஸ் தீட்டா வரும், வெக்டர் வராது. இது வெக்டர் ப்ராடக்ட். அப்போ மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் சைன் தீட்டா என் கேப். இங்கே என் கேப் அப்படிங்கிறது பர்பண்டிகுலர் யூனிட் வெக்டர். அதாவது என் கேப் ஏ வெக்டருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும், பி வெக்டருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும், யூனிட் வெக்டராக இருக்கும். அதனால தான் பர்பண்டிகுலர் யூனிட் வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே காஸ் தீட்டா, இங்கே சைன் தீட்டா என் கேப். இப்போ நம்ம மாடலஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோ. மாடலஸ் எடுத்தோம்னா மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் சைன் தீட்டாலாம் வெளியில் வந்துடும். என் கேப் வந்து 1 ஆயிரும். மாடலஸ் எடுக்கும்போது என் கேப் 1 ஆயிரும். அடுத்த ஃபார்முலா மாடலஸ் ஆஃப், பார்த்துக்கோ, மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் சைன் தீட்டா என் கேப் யூனிட் வெக்டர் இல்லையா. அப்போ அதுக்கு மாடலஸ் எடுத்தால் 1 ஆயிரும். இதுல இருந்து சைன் தீட்டா வேணா மல்டிபிளா இருக்கிற அந்த மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டரும் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் இந்தாண்ட வந்தா டிவைட். இதுல இருந்தா இது கிடைக்குது. அப்ப சைன் தீட்டா ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர். எதையுமே நீ மனப்பாடம் பண்ணாது, மெயின் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மினன்ட்ல முதல் ரோவில் ஐ கேப் ஜே கேப் கே கேப், ரெண்டாவது ரோ ஏ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட், மூணாவது ரோ பி வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட். இப்படி தான் டிட்டர்மினன்ட் போட்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து ஏரியா ஆஃப் த பேரலோகிராம்னா மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னா ஆஃப் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கண்டுபிடிச்சு அதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சுன்னா தான் ஏரியா ஆஃப் த பேரலோகிராம். அது ஆஃப் இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் போட்டோம்னா அது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். அடுத்தது ஒர்க் டன் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா W ஈக்குவல் டு எஃப் வெக்டர் டாட் டி வெக்டர். எஃப் வெக்டருங்கிறது ஃபோர்ஸு, டி வெக்டருங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், அது நகர்ந்த தூரம், எவ்வளோ தூரம் நகர் டிஸ்டன்ஸ் அது.
அதே டார்க் ஆர் மொமெண்ட் அப்படின்னா இது டி வெக்டர்னு எழுதலாம் அல்லது எம் வெக்டர்னு எழுதலாம். இதுக்கு ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். அதாவது எஃப் வெக்டர் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் உனக்கே தெரியும். ஆர் வெக்டர் வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் அந்த இதுதான். அப்போ ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் இவ்வளவு. இது டார்க். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா டார்க்கு, டாட் ப்ராடக்ட் பண்ணா ஒர்க் டன். இவ்வளவுதான். இந்த ஃபார்முலால தான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸும் அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் யூஸ் பண்ண போறோம். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு ஃபார்முலா நல்ல மெமரியில வச்சுக்கோங்க. அதை மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கணும். ஒரு மெயின் ஃபார்முலா மட்டும்தான் நீ இது பண்ணிக்கணும். அதுல இருந்தா மீதி ஃபார்முலா எல்லாமே வரும். புரியுதா? அதனால அது மெமரியில வச்சுக்கோ. தெரியுதா? எல்லாமே வந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கணக்கு கஷ்டமா போயிடும். இதுல மெயினா ஃபார்முலா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். புரியுதா? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். இதுல இருந்து இது 90, இது பர்பண்டிகுலர்னா தீட்டா 90 டிகிரி, அப்ப 0 ஆயிரும். அப்ப இது 0. அப்புறம் டாட் ப்ராடக்ட் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட்டை சரியா ஐ கோஎஃபிஷியன்ட்டை பெருக்கணும். புரியுது? ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு ஐயோடைய கோஎஃபிஷியன்ட், இதுதான் நீ மெமரியில வச்சுக்கணும். பிளஸ் ஜே பெருக்கணும், பிளஸ் கே பெருக்கணும். அதே மாதிரி காஸ் தீட்டா வேணா இங்க மல்டிபிளா இருக்கிற இது இந்தாண்ட வந்தா டிவைடு. இவ்வளவுதான். அதே மாதிரிதான் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இருக்கு. புரியுதா? இங்க காஸ் தீட்டா வரும், கிராஸ்ல சைன் தீட்டா என் கேப் வரும். என் கேப்ங்கிறது பர்பண்டிகுலர் யூனிட் வெக்டர். இப்ப மால்லஸ் எடுத்தோம்னா இதுவும் இதுதான் வரும். இந்த என் கேப் வந்து நீங்கி போயிடும், 1 ஆகி நீங்கி போயிடும். மால்லஸ் எடுக்கும் போது மால்லஸ் ஆஃப் என் கேப் 1. அதுல இருந்து சைன் தீட்டா வேணும்னா இங்க மல்டிபிளா இருக்கிற மால்லஸ் ஆஃப் ஏ வெக்டரும் மால்லஸ் ஆஃப் பி வெக்டரும் இந்தாண்ட வந்தா டிவைடு. அப்புறம் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட்ல முதல் ரோவில் ஐ கேப் ஜே கேப் கே கேப், அப்புறம் ஏ வெக்டரை பார்த்து எழுதணும், அப்புறம் பி வெக்டரை பார்த்து எழுதணும். அப்புறம் ஏரியா ஆஃப் த பேரலோகிராம்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னா ஆஃப் இன்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். இவ்வளவுதான் இந்த பயிற்சியில். அப்புறம் ஒர்க் டவுன்னா டாட் ப்ராடக்ட், டார்க் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட். இவ்வளவுதான். அந்த ஃபோர்ஸுக்கும் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஒர்க் டன். அதே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா அது என்ன? டார்க். இது தவிர ஒண்ணுமே இல்லை சாமி. மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சிக்கோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.